பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது என்பதாக, அதிலே நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தேவனை விட்டு விலகி செல்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவனை விட்டு தூரமாய் கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் இந்த நாளிலோ தேவனை விட்டு விலகாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான 40 நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே லென்த் என்னும் நாட்கள் என்றும் வசந்த நாட்கள் என்றும் நாம் அழைக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களானது கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்களாய் இருக்கிறது. இந்த 40 நாட்களிலே பலவிதமான தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவனோடு பல மணி நேரத்தை செலவழிப்பவர்களாய் காணப்படுவோம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனோடு பல மணி நேரம் உறவாடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த காலவேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த 40 நாட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல வருடங்களாக தீர்மானங்களை எடுக்கிறோம். தீர்மானத்தில் நிலைத்து நிற்காமல் போகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆனால் இந்த வருடத்திலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணித்து தீர்மானம் எடுத்தவர்களாக அதிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இந்த நாளுக்குரிய வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக. இந்த நாளிலே எதை விட்டெல்லாம் நாம் விலகி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 2 காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக யோபு என்கிற ஒரு பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோபு என்கிற பக்தன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்பதாக. இந்த காலவேளையிலே முதலாவதாக பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் வேதத்திலே வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் இவ்வனமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்.
இங்கே பார்க்கும்போது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில பொல்லாங்காய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதல் தீர்மானமாக இதை நாம் எடுத்து 40 நாட்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். ஆனால் இந்த பொல்லாங்காய் காணப்படுகிற காரியத்தில் இருந்து எப்படி நம்மால் விலகி இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, யோபு பக்தன் அழகாய் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறேன் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொல்லாப்பை விட்டு நம்மால் விலகி இருக்க முடியும். வேதத்துல இன்னும் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கும்போது தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதனாகவே அவர் காணப்பட்டார். அது நிமித்தமாக பொல்லாங்கு அவரை தேடி வரும்போது, பாவம் அவரை தேடி வரும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் இப்படியாய் இருக்கிறது, தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக இப்படிப்பட்டதான பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி என்பதாக. இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவதாய் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக தீமையை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக அல்லது நம்மை சுற்றிலும் பலவிதமான தீமையான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலே தீமையை விட்டு விலகி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கேயும் வேதவசனம் சொல்லுகிறது, எப்படி நம்மால் தீமையை விட்டு விலக முடியும் என்றால் தேவனுக்கு பயந்து. ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து நாம் வாழும் போது தீமையை விட்டு விலகி நிற்கிறவர்களாய் இருக்க முடியும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இங்கே பார்க்கும்போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலே, தேவனுக்கு பயப்படுகிறதினாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த நாளிலே நாமும் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பவர்களாய் இருப்போமே என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நலமான பாதை என்ன என்று சொல்லி பார்த்தால் தீமையை விட்டு விலகி கடந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எவைகளையெல்லாம் இந்த நாளிலே விட்டு விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தீமையை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் அளவும் இதை நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானமாய் எடுத்துக்கொண்டு செய்பவர்களாய் இருப்போமே என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார்.
தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எவைகளை எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தீமையையும் விட்டு விலகுகிறவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இந்த 40 நாட்களை உடைய பிள்ளைகள் பயன்படுத்தி கொண்டு உம்முடைய கரத்திலே பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் இருந்து வழி விலகி செல்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவாராக. ஆமென். God bless you.